வெல்கம் டு ஜெம்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி பன்னீர் சேமியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானலில் ஒரு 1/2 லிட்டர் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சேமியாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிக்கிறப்ப நம்ம ஒரு 100 கிராம் போல் சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். சேமியா வெந்ததுக்கப்புறம் அதை ஒரு வடிகட்டியில் வடிச்சிடலாம். இது மேலேயே கொஞ்சமாக பச்சை தண்ணியை ஆட் பண்ணோன்னா சேமியா நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்து ஒரு 50 கிராம் போல் பன்னீர் எடுத்துருக்கோம். அதை எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்ன பாக்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் எல்லாத்தையும் ஒன்று ஆட் பண்ணி விட்டுடலாம். பன்னீர் எல்லாத்தையும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த எண்ணெயிலேயே ஒரு 6 முந்திரி பருப்பை 2ஆக உடச்சிட்டு அதையும் நல்லா செவர வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 6 பல் பூண்டை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன தக்காளியை நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருந்த பன்னீர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து வேக வச்சுருந்த சேமியாவை எல்லாத்தையும் கொஞ்சமாக ஆட் பண்ணி விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியை மேலே ஆட் பண்ணிக்கலாம். கடைசியில் பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி இறக்கிடலாம். சுவையான பன்னீர் சேமியா ரெடி.